கெட்டி மேளம்னு ஐயர் சொல்றதுக்கு காரணம் இதுதானா? இது தெரியாம இருக்காதீங்க. நாதஸ்வரம் என்பது முக்கியமான நிகழ்ச்சிகளில் வைக்கப்படும் ஒரு வாத்தியமாகும். நமது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு மங்களகரமான நிகழ்ச்சிக்கும் நாதஸ்வரம் வைப்பதுதான் வழக்கம். ஆனா இப்பொழுதெல்லாம் நாகரீகம் மாறிக்கொண்டு வருகிறது. இசை கருவிகளிலேயே மேலும் நாதஸ்வரம் தான் மிகவும் இனிமையாகவும் அதிக ஓசை உடையதாகவும் இருக்கும். திருமண விழாவின் போது உற்றார் உறவினர் என்று பலர் கூடுவார்கள். அவர்கள் அந்த இடத்தில்தான் ஒருவருக்கு ஒருவர் நலம் விசாரிப்பார்கள். அப்போது நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் பேசும் சூழ்நிலை ஏற்படும். ஒரு நல்ல காரியம் நடைபெறும் போது மற்றவர்கள் பேசும் கெட்ட வார்த்தைகள் மணமக்களின் காதில் விழுவது அபசகுணமாகவும் அந்த வார்த்தைகள் மனதிற்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அதனால்தான் நம் முன்னோர்கள் மங்கள இசை இசைப்பதை வழக்கமாக கொண்டனர். ஏனென்றால் மங்கள இசையின் ஒலியில் மற்றவர்கள் பேசும் சத்தம் ஏதும் கேட்காது. அத்துடன் தாலி கட்டும் போது கெட்டி மேளம் கொட்டுவதும் இதன் அடிப்படையில் வந்த வழக்கம்தான். திருமண பந்தத்தில் இணைய விரும்பும் ஆண் பெண் இருவருக்கும் 12 பொருத்தமும் சரியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர்களது மன பொருத்தம் ஒத்துப்போகிறது என்றாலே போதுமானதுதான். இருந்தாலும் மனமானது அடிக்கடி மாறக்கூடியது, ஒரே நிலையில் இருப்பதில்லை என்பதற்காக வீட்டில் இருக்கும் பெரியவர்களும் சரி, ஜாதகத்தை அதிகம் நம்புபவர்களும் சரி, திருமணத்திற்கு பிறகு நீண்ட காலம் வரை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இருவரது திருமண பொருத்தம் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துகின்றனர். ஆகவே திருமணம் செய்யும் இருவருக்கும் அவர்களது ஜாதகத்தில் தினப்பொருத்தம், கனப்பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜி பொருத்தம் ஆகிய 5 பொருத்தங்கள் இருந்தாலே போதும். அவ்விருவருக்கும் திருமணம் செய்து வைக்கலாம். இருவரது வாழ்க்கையும் சந்தோஷமானதாக இருக்கும். ஒரு சராசரி மனிதனால் தனித்து வாழ முடியாது, துணை அவசியம் என்ற நிலையில் துணை தேடுகிறான். இறுதி வரை பிரியாத துணை திருமண பந்தத்தில் மட்டுமே கிடைக்கும். பெற்றோருக்கு பிறகு அன்பான, நம்பிக்கையான, ஆதரவான ஒருத்தி ஒருவன் வேண்டும். அந்த ஒருத்தி ஒருவன் வாழ்க்கை துணையாக மட்டுமே இருக்க முடியும். இதற்காகவே பெரியவர்கள் ஜாதகம் பார்த்து மேளதாளம் வைத்து திருமணம் நடத்துகிறார்கள். திருமண பந்தம் என்பது ஒரு சிலருக்கு கை கொடுப்பதில்லை. அதற்காகவே பார்த்து பார்த்து திருமணம் முடித்து வைக்கின்றனர். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனதாலும் உடலாலும் இறைவன் கொடுத்த திருமணம் எனும் இனிய பந்தத்திலே இடைவிடாது கைப்பிடித்து முதுமை வரை இன்பமோடு வழிநடத்தும் வாழ்க்கை வாழ வேண்டும். கணவன் மனைவி இருவரும் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுக்க வேண்டும். தன் வாழ்க்கை துணையின் கருத்துக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையே ஆனாலும் அவர்களுடைய எல்லையை கடந்து நாம் அத்துமீறி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்வது அவசியம். உங்கள் திருமண பந்தம் என்றென்றும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் எந்த அளவிற்கு மனதார துணையாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமாகும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு பக்க பலமாக இருக்க வேண்டும். கணவனின் மனது இணங்க மனைவியும், மனைவியின் முகம் மலர கணவனும் இருவரின் மனது இனிக்க மழலையோடு வழிநடத்தும் செயலில் வாழ்கின்ற வாழ்க்கை என்றும் பேரின்பமே. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.